சந்தியா ராகம் சீரியல்ல பத்மாவும் பார்வதியும் என்னென்னமோ திட்டம் போட்டு பார்க்குறாங்க. சரி, இந்த மாயாவை சீனுவை விட்டு எப்படித்தான் விரட்டி வெளியே முடுக்கிறது? பார்வதி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் சொல்றேன், நீ அதே மாதிரி செய்யுங்கிறாங்க. சொல்லுங்க, நீ எது சொன்னாலும் நான் செய்யறேங்கிறாங்க பார்வதி. மாயாவை வெளியே விரட்டுறதுக்கு நானும் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேங்கிறாங்க பார்வதி. சாரு வெளியூர்ல இருந்து வந்துட்டு தான் சொன்னாங்கல்ல, அநேகமா இன்னைக்கு நைட்டு வந்துருவாளா இருக்கும். அவளை நாளைக்கு காலையில உங்க மாமாவை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து விட சொல்லு. அன்னைக்கு மாயா எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காளோ அதே மாதிரி சாருவும் உனக்கு சப்போர்ட்டா வச்சுக்கோ. ஐயோ நீ அதெல்லாம் சரி, அவளை எப்படி நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர முடியுங்கிறாங்க பார்வதி. பார்வதி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல கோயிலுக்கு உங்க மாமாவை வர சொல்லு, உங்க மாமா கிட்ட நான் பேசிக்கிறேங்கிறாங்க பத்மா. பார்வதியும் பத்மாவும் மகாலிங்கத்தை கோயிலுக்கு சாருவை கூட்டிட்டு வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க. அப்படியா, சரி வரேன் அப்படின்னு சொல்லி வராங்க. பத்மாவும் பார்வதியும் கோயில்ல மகாலிங்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மகாலிங்கமும் சாருவும் வராங்க. என்னம்மா, என்ன விஷயமா எங்களை வர சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. சமந்தி, சாருவை நீங்க எங்க வீட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு அனுப்பி வைக்கணும்னு கேக்குறாங்க பத்மா. ஐயோ, அந்த வீட்டுக்கா? அந்த வீட்டுக்கு திரும்பவும் எப்படி எங்க சாரு வருவா? வேண்டாம், உறவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்லித்தானே எங்களை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கிட்டாங்களே. அப்படி இருக்க எப்படி என் பொண்ணு அந்த வீட்டுக்கு மறுபடியும் வர முடியும்? என்ன சம்மந்தி இப்படி சொல்றீங்க? சாருவோட வாழ்க்கையை பத்தியும் அவளோட எதிர்காலத்தை பத்தியும் எங்க அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு? எல்லாம் அவர் பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காருல. அந்த வாக்கு நிறைவேற வரைக்கும் பொண்ணு இங்கதான் இருப்பான்னு நீங்களே சொல்லி கொண்டு வந்து விட்டுட்டு போங்க. நான் சொல்லி கொடுக்குற மாதிரி ஐடியாவோட உள்ள வாங்கன்னு சொல்றாங்க பத்மா. என்னங்க ஐடியா அப்படின்னு கேக்குறாங்க மகாலிங்கம். பத்மாவும் பார்வதியும் குசு குசுன்னு மகாலிங்கம் காதுக்குள்ள சொல்றாங்க. அடே அப்பா, இது அருமையான ஐடியாவா இருக்கே. சரிங்க சம்மந்தி, நீங்க முன்னாடி வீட்டுக்கு போங்க, நான் பின்னாடியே சாருவை அழைச்சிக்கிட்டு வந்துடுறேங்கிறாங்க மகாலிங்கம். சரி சம்மந்தி, சீக்கிரம் வந்துருங்க, சாரு பத்திரமா பார்த்து நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் வீட்டுக்கு போறாங்க. மகாலிங்கம் சாருவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா எல்லாருமே வீட்டுல இருக்காங்க. சிவராமன் மகாலிங்கத்தையும் சாருவையும் பார்த்ததும் சிவராமனுக்கு சரியான கோவம் வருது. யோ, நீ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்த? யார் இங்க காணானா? இங்க எதுக்கு வந்த? முதல்ல மரியாதையா வெளியில போக அப்படின்னு திட்டுறாங்க. என்ன செய்யறது, நானும் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் பொண்ணோட வாழ்க்கைக்காகத்தான் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டியதா போச்சுங்கிறாங்க மகாலிங்கம். என்னையா சொல்ற? ஏதோ கட்டுக்கதையெல்லாம் இங்கே நம்பருக்கு தயாராக இல்லை, மரியாதையை வெளியில் போங்கிறாங்க. கொஞ்சம் இருங்க, நான் பேசிக்கிறேன். அண்ணே, சாரு பாவம்ண்ணே, கல்யாணம் நடக்கலையேங்கிற ஏக்கத்தில் கோயில் கோயிலாக போயிருக்கா. பாவம், அப்படி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல பார்வை போயிடுச்சு இவளுக்குன்னு சொல்கிறாங்க பத்மா. நீங்கள் மட்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்றிருந்தா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமாலன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். கொடுத்த வாக்கை நான் என்றைக்குமே மாற்றினதில்லை. சாருக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைகிற வரைக்கும் அவள் இங்கேயே இருக்கட்டும்ங்கிறாங்க ரகுராம். மாயா, கதிர் இவங்க அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கதிரை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரக்காக போயிருக்காங்க. மாயா சொன்ன தகவல் படி குருவரன் அங்க இருந்த ஹோட்டல்ல எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. எங்கேயுமே காணுமே. அப்ப அந்த கார்த்தியை எங்க தான் மறைஞ்சிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பயப்படாத மாயா, கூடிய சீக்கிரம் நம்ம அவனை நெருங்கிட்டோம்னு நினைச்சுக்கலாம். அவனுக்கும் பயம் வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் அவன் நம்ம கையில சிக்கிடுவான், நீங்க தைரியமா போங்கன்னு சொல்றாங்க. மாயாவும் கதிரும் வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க சாருவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னது, சாரு இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு பாக்குறாங்க. சாரு கருப்பு கண்ணாடியெல்லாம் போட்டு கையில ஒரு தடியை வச்சுக்கிட்டு அப்படி நிரண்டி நடந்து போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மாயா கேக்குறாங்க, இவளுக்கு என்னாச்சுன்னு. அதான் மாயா, எனக்கும் ஒன்றும் புரியலைங்கிறாங்க. பத்மாவும் பார்வதியும் சாருவை தனியா கூட்டிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பாத்தியா, மாயா என்னமா ஆட்டம் ஆடிட்டு இருக்கா, அவளை வெளியில விரட்டுறதுக்கு தானே நான் சாருவை இப்படி ஒரு ஐடியா பண்ணி கூட்டிட்டு வந்தேங்கிறாங்க. அதெல்லாம் சாரி, எத்தனை நாளைக்கு கண்ணு தெரியாம சாரு நடிச்சிட்டு இருப்பா? அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே பார்வதி. மாயாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டுற வரைக்கும் தானே. அதுக்கப்புறமா அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு போறோம்னு சொல்லி அப்படி பண்ணி இப்படி பண்ணி எப்படியோ மறுபடி கண்ணு வந்துருச்சுன்னு சொல்லிக்கலாம். அது வரைக்கும் சாரு எக்காரண்ட கொண்டு கண்ணு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, கண்ணு தெரியாத மாதிரி கண்ணாடியை போட்டுக்கோ. சீனுக்கிட்ட ஒட்டி உரசி நெருங்கி பழகு. சீனுக்கு உன் மேல ஒரு காதல், பாசம், அன்பு வர்ற அளவுக்கு நீ நடந்து, அவனும் உன் மேல அனுதாபப்பட்டு அக்கறைப்பட்டு நெருங்கி பழகுனான்னா இந்த மாயா பொறுக்க முடியாம அவங்ககிட்ட நிறைய சண்டை போடுவா. சீனுவும் மாயாவை பிடிக்காம சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். இந்த சண்டையும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கவே, மாயாவை அறவே வெறுத்து ஒதுக்கிடுவான். வீட்டை விட்டு சீக்கிரமா வெளியே வர்றதுக்கான நல்ல சான்ஸ் இது. இதை தவற விட்டுறத சாரு நீ பயன்படுத்திக்கோன்னு சாருக்கு பத்மாவும் பார்வதியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கதிரும் மாயாவும் சாரு கிட்ட பேசலான்னு உள்ள வராங்க. மாயா போனதும் சாரு கிட்ட, சாரு எப்ப வந்த அப்படின்னு யதார்த்தமா பேசிட்டு இருக்காங்க. யாரு யாரு அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி பேசிட்டு கொடுக்குறாங்க. என்னாச்சு சாரு, உனக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு மாயா கேட்க, எனக்கு எதுவும் தெரியல, நீங்க யாருன்னு கேட்க, நான் தான் மாயா பேசுறேன். மாயாவா, பாத்தியா என் கண்ணு போச்சு அப்படிங்கிறாங்க சாரு. ஐயோ பாவம், எப்படியாச்சு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அங்க பத்மா வர்றாங்க. என் மருமகிட்ட உனக்கு என்னடி பேச்சுன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு மருமகன்னா அது நான் மட்டும்தான், எந்த காலத்திலும் இதை யாராலும் மாத்த முடியாதுங்கிறாங்க மாயா. அதையும் பாப்போண்டி, உன்னோட கனவெல்லாம் பொசிக்க தள்ளத்தானே இந்த ஏற்பாடுன்னு நினைக்கிறாங்க. சாருவும் அவங்க முன்னாடி கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. பத்மா, பார்வதி, சாரு இவங்களோட ஆட்டம் அம்பலத்தை எல்லாம் எப்படி வெம்பலமாக்கி வெளியில கொண்டு வர போறாங்க மாயா அப்படிங்கிறதையும் கார்த்திய கையும் களவுமா பிடிச்சு ஜானகி அம்மாவை எப்படி வெளியே கொண்டு வர போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.